வசனத்துக்கு இப்போ என்ன குறைவு இருக்கு? எத்தனை யூடியூப் சேனல், எத்தனை ஃபேஸ்புக்கு, எவ்வளோ டிவி சேனல்ஸ், அப்படி இருக்கும்போது வசனத்துக்கு என்னங்க பஞ்சம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு பக்கம், ஒருவேளை இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லுவோமானா, எவ்வளவு சபைகள், எவ்வளவு ஊழியர்கள், இவ்வளவு இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்துக்கு எப்படி பஞ்சம் இருந்துச்சு, இனிமேலும் வராது, இப்பவும் வராது அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். என்னுடைய நிதானத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இப்பொழுது வசனத்துக்கான பஞ்சகாலம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு சொன்னா அது பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் அப்படிதான் அதை புரிய பண்ணினார். இந்த பூமி இருக்க, இதுக்கு பேரு வாட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் உலகம் அல்லது தண்ணீர் தேசம் இதுக்கு பேர். கிட்டத்தட்ட 70% மேல தண்ணி இருக்கு. 30% தான் லேண்ட். அதாவது இந்த லேண்டை விட 2 மடங்கு தண்ணி அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில இருக்கிற இந்த 30% லேண்டில் பெரும்பான்மையானவர்கள் தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. நிறைய நாடுகள் தண்ணி பஞ்சத்தில் இருக்கு, குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகள் தண்ணியை காசு கொடுத்து வாங்குறாங்க, பல நாடுகள் இன்னைக்கு காசு கொடுத்து தான் தண்ணி குடிக்குது. இப்ப 70% தண்ணி இருக்கு, ஆனா தேசங்கள் தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கு. அப்ப தண்ணீர் பஞ்சம்னா என்ன? தண்ணி இல்லாதது தண்ணீர் பஞ்சம் இல்லை, நம்முடைய தாகத்தை தீர்க்காத தண்ணீர் நிறைய இருக்கு. தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் இல்லை, அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். அதாவது 70% கடல் தண்ணி இருக்கு, இந்த தண்ணி தாகத்தை தீர்க்காது. தண்ணி இருக்கிறதுனால இந்த பூமியில தண்ணி இருக்கு, பஞ்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் கிடையாது. அதே மாதிரிதான் வசன பஞ்சம்னா என்ன? வசனம் இல்லைன்னு ஆயிடாது, சபை இல்லைன்னு ஆயிடாது, ஊழியக்காரன் இல்லைன்னு ஆயிடாது. இருக்கும், நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்கணும். அந்த வசனம் இருந்தாதான் வசன பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு எவ்வளவு வசனங்கள் வருகிறது, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சர்மன் கொடுக்கப்படுது. ஆனா எவ்வளவு உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிறது? நம்ம ஆத்மாவை குத்துகிறதாக, அல்லது நம்ம ஆத்மாவை திருப்தி பண்ணுகிறதாக, அல்லது நம்முடைய ஆத்மாவுக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக எந்த அளவுக்கு வசனம் இருக்கு? அது கிடைக்கலன்னா தான் அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். இன்னைக்கு அதுதான், அந்த காலகட்டம் தான் இருக்கு. நாம எதையுமே நிறைய இருக்குன்னு வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. நிறைய இருக்கிறதுனால பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எது நம்முடைய தேவையோ அந்த தேவை கிடைக்காவிட்டால் அதுக்கு பேரு பஞ்சம், அதான் அதோடைய அர்த்தம். இப்போ வசன பஞ்ச காலம். இந்த வசன பஞ்ச காலத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் இதே மாதிரி பைபிள்ல நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு வசன பஞ்ச காலம் பூமியில வந்திருக்கு. அதைத்தான் நான் வாசிச்சேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு நியாயப்பிரமாணம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகம் இல்லையா? அன்னைக்கு ஆசாரியன் இல்லையா? லேவியர்கள் இல்லையா? ஏன் அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரம் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, பிரதான ஆசாரியன் இருக்கா, பணிவிடை செய்கிற லேவியர்கள் இருக்கிறார்கள். ஏன் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மோசே எழுதி கொடுத்துட்டு போனது இருக்குது, எல்லாமே தான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அப்போ கர்த்தருடைய வசனம் அபூர்வம்னா என்ன? வசனம் இருக்கு, அதிலிருந்து கர்த்தர் பேசவில்லை, கர்த்தருடைய வசனம் வெளிப்படவில்லை, கர்த்தருடைய வசனத்துல வெளிப்பாடு இல்லை. இருக்கு, பைபிள் இருக்கு. அந்த வெளிப்பாடு வரும்போதுதான் கர்த்தர் பேசுகிறார்னு அர்த்தம். அப்பதான் அந்த நேரத்திற்கு கர்த்தர் இடைப்பட்டார்னு அர்த்தம். அதுதான் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வசனம் வெளிப்படுறதுக்கு நிறைய மெத்தட் வச்சிருந்தாங்க. நிறைய மெத்தட்ஸ் அவங்ககிட்ட இருந்துச்சு, ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்தார். ஒன்று, கர்த்தர் அவர்களுக்கு நேரடியாய் பேசுவார், அப்படி ஒரு மெத்தட் இருந்தது. 2வது, சில தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுவார், அப்படியும் இருந்தது. 3வது, இந்த வசனத்தின் மூலமாக பேசுவார், அப்படியும் இருந்தது.
4வது ஊரீம் தும்மீம்னு சொல்வாங்க. ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கும். அதுல கர்த்தருடைய சித்தம் வெளிப்படும். அதனாலதான் சவுல் ஒரு இடத்துல சொல்வாரு, கர்த்தர் எனக்கு ஊரீம் தும்மீம் வழியாகவும் பேசவில்லை அப்படின்னு சொல்வார். அதற்கு பிறகு சொப்பனங்கள், தரிசனங்கள் இருந்தது. அதன் வழியாகவும் கர்த்தர் பேசல. அப்ப எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கல. கர்த்தர் அவர்களுக்கு அந்த காலத்துல எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருந்தார். அதுக்கு அதோட ஒட்டி வருது, பிரதட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. வார்த்தையும் இல்லையா, தரிசனமும் இல்லையா. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் இருக்கிறதா? அதான் கேள்வி. நான் தீர்க்கதரிசிகள் இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எங்கே இருக்கிறார்கள்? எங்கேயோ கண்மலை வெடிப்புக்குள்ளே அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள். எங்கேயோ அவர்கள் ஒரு இடத்துல ஒளிப்பிடத்தில் அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள். கெபியிலே ஒரு 7000 பேர் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவே மாட்டேன். கர்த்தர் தமக்குரியவர்களை பூமியில எப்பொழுதும் வைத்திருப்பார். ஆனால் இன்னைக்கு சோ கால்டு ப்ராஃபட்ஸ், பெரும்பான்மையானவர்கள், நான் யாரையும் நேரடியாக குறை சொல்லவில்லை, பெரும்பான்மையானவர்கள் ப்ராஃபட்ஸ் எப்படி இருக்கிறாங்க? வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பேசுகிற மதிகட்ட தீர்க்கதரிசி அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் தங்கள் ஆவியின் ஏவுதல், தங்க என்ன தரிசிக்கிறாங்களோ, எது அவங்க மைண்ட்ல ஓடுதோ அதை எல்லாம் தரிசனமாக ஜனங்களுக்கு சொல்றது. கர்த்தருடைய வசனம் எதுக்கு வரும்? வசனம் தெளிவா சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தீர்க்க தரிசனம். ஜனங்களை கண்டித்து உணர்த்துவதற்கு தீர்க்க தரிசனம். கதை சொல்லுவதற்கு தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. விதவிதமான தரிசனங்களை கதைகளை போல சொல்லுவதற்கு தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. போதுமான தரிசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லா தரிசனங்களும் வேதாகமத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு தேவை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. ஒரு பேரழிவு வருகிறது என்றால், 1,20,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அழிய போகிறது என்றால், அந்த நகரம் அழியக்கூடாது என்று மனஸ்தாபப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி வெளிப்படையாய் பேசின ஆண்டவர், இன்னைக்கு கோடி கணக்கில் ஜனங்கள் சாகும் போது இதை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி நமக்கு இல்லை. 1,20,000 பேர் சாகிறதுக்கே ஒத்துக்காத ஆண்டவர் அவர். அவர் அன்னைக்கு சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத 1,20,000 பேர் இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பின ஆண்டவர், இன்னைக்கு கோடிக்கணக்கானவர்கள் சாகும் போது நமக்கு அதை அறிவிப்பதற்கு தீர்க்கதரிசி இல்லை இன்னைக்கு. ஆனால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். எதற்காக இருக்கிறார்கள்? உன்னுடைய காதுகளுக்கு நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை கொடுத்து, உன்னை ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன் பண்றது, 2 மணி நேரம் என்டர்டைன் பண்றது, 3/4 மணி நேரம் என்டர்டைன் பண்ற ப்ராஃபட்ஸ் இருக்கிறார்கள். எங்கே வருகிறதை உனக்கு உண்மையும் உத்தமமாய் அப்படியே பிரத்யட்சமாய் சொல்லக்கூடியவர்கள் எங்கே? வசனம் எங்கே? இன்னைக்கு அதான் இல்ல. 2வது, தரிசனம் இல்லை. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. அப்படின்னா என்னன்னா, விஷன் போயிருச்சு. இன்னைக்கு விஷனே கிடையாது. மினிஸ்ட்ரியினுடைய விஷன் என்ன? ஊழியம் என்பதனுடைய அடிப்படை என்ன? ஊழியத்தினுடைய அடிப்படை பேஸ் ஒரே ஒரு லைன் தான், ஒரு வார்த்தை தான் ஊழியத்தினுடைய அடிப்படை பேஸ், சோல் வின்னிங். இதை தவிர்த்து வேற ஒன்று கிடையவே கிடையாது. எந்த ஊழியமா இருந்தாலும் ஆத்ம ஆதாயம் என்கிறதான ஒரு வார்த்தையின் மேல் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஆத்ம ஆதாயத்திற்காக ஊழியமா அல்லது சொந்த ஆதாயத்திற்காக ஊழியமா? இதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு இந்த ஊழியத்தினாக என் ஊழியம் வளரணும், நான் வளரணும், நான் விஸ்தாரமாகணும், என்னுடைய ஃபியூச்சர் அதனால கட்டப்படணுங்கிற எண்ணம் இருக்கே ஒழிய ஆத்ம ஆதாயம் பண்ணணும் இருக்கா? ஆத்ம ஆதாயம் பண்ணப்படுறவனுக்கு தான் அதுதான் விஷன். பிரதட்சணமான விஷன் என்ன? இன்னைக்கு சபை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், புதிய ஏற்பாட்டு சுயாதீன பிரமாணத்தினுடைய சபை உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே சோல் வின்னிங். இந்த சோல் வின்னிங் போயிட்டு இன்னைக்கு நாம ஊழியத்தை சொந்த ஆதாயத்திற்கு என்று பயன்படுத்துகிற ஒரு சிலர். அதனால்தான் இன்னைக்கு பிரச்சனையே. கர்த்தருடைய வார்த்தை ஏன் வரல? ஏன் தரிசனம் மாறிடுச்சு? என் தரிசனம் எப்படியோ அப்படிதான் என் வார்த்தை இருக்கும். என் தரிசனத்துல நான் எதையோ ஒண்ணு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் வார்த்தை முழுக்க அதை கட்டுறதை பத்தி தான் இருக்கும். என் தரிசனத்துல நான் வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டா என்னுடைய வார்த்தை முழுக்க அதை பத்தி தான் இருக்கும். என் தரிசனத்துல சோல் வின்னிங் இருக்கணும், ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்னு இருந்தா என் வார்த்தை முழுக்க அதை பத்தி மட்டும்தான் இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் தரிசனம் இன்னைக்கு எங்க இருக்கு? எந்த பக்கம் போயிட்டு இருக்கு? அதான் வசனம் சொல்லுது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை.
அந்த ஆசாரியனை பத்தி வசனம் சொல்லுது, கீழே நீங்க வாசிச்சு பாருங்க. அவனுடைய 2வது வசனம் 1 சாமுவேல் 3:2, அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. இதுதான் இன்னைக்கு, கண்கள் இருள் அடைந்திருந்தது. கண் இன்னைக்கு விஷன் போயிருச்சு, ஆசாரியனுக்கு விஷன் போயிருச்சு. அது உலக பிரகாரமான இருள் இல்ல, ஸ்பிரிச்சுவல் இருள். விஷன் போயிருச்சு. இன்னைக்கு நீ எதுக்கு அழைக்கப்பட்ட, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இந்த ஊழியத்திற்கு வந்தீர்கள், எதற்காக கர்த்தர் இந்த மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தாரு, கொண்டு வந்த விஷன் மாறி போய் நிறைய பேர் விஷன் மாறினதுல அவங்க வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சில வருஷங்கள் அவ்வளவு டெடிகேட்டடான மினிஸ்ட்ரி, அவ்வளவு அற்புதமா கர்த்தருக்காக ஜீவனையும் பணையும் வச்சு ஓடினவர்கள் தான். ஒரு லெவலுக்கு மேல விஷன் மாறுது பாருங்களேன். எப்படி விஷன் மாறும் யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒரு அழைப்பை உனக்கு கொடுத்து அழைக்கும் பொழுது, அந்த அழைப்புல உன்னை நடத்தி கொண்டு வரும்போது எப்படி விஷன் மாறுது. உன்னை ஆண்டவர் எவாஞ்சலிஸ்டா கூப்பிட்டாருன்னு 25 வருஷம் எவாஞ்சலிஸ்ட், 25 வருஷம் எவாஞ்சலிஸ்டா இருக்கீங்க. அந்த 25 வருஷத்துல உங்களுக்குன்னு ஒரு கிரவுடு கூடுது. ஒரு கிரவுடு கூடின உடனே, ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு கிடைச்ச உடனே, இந்த கிடைச்ச கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் மெய்ப்பனாக மாறுகிறீர்கள். உங்கள் விஷன் இருளடைகிறது. எப்படி அழைப்பு மாறும்? தங்கள் ஓட்டத்தை முடிவு பரியந்தம் ஓடி முடித்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து போனது என்ன? ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஸ்பெஷல் காலிங் இருக்கு, அதுல ஆண்டவர் எங்களை அப்பப்ப மாத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் முடியாது. நான் தலையிடல, நான் வசனத்தை வச்சுக்கிட்டு மட்டும் பேசுறேன். அது அவங்க சொன்னது. வசனத்துல சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். அழைப்புல ஒரு இவாஞ்சலிஸ்டாக அழைக்கப்பட்ட நான், எனக்குன்னு ஒரு கிரவுடு சேர்ந்த உடனே, எனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் சேர்ந்த உடனே நான் போதகராக மாறி விடுகிறேன். நான் சர்ச்சை ஆரம்பிச்சிடுறேன். நான் ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தை தக்க வச்சுக்கொள்ள பார்க்கிறேன். அதுக்கப்புறம் ரெவரண்ட், பிஷப், நான் டாக்டர்னு மாறி மாறி மேல போயிடுறேன். How it is possible? இது ஒரு கிரவுட். இன்னொன்னு, ஆரம்பிக்கும் போது போதகராக ஆரம்பிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆராதனை முறைமைகள் எல்லாம் நல்லா வந்த உடனே சபையை விட்டுட்டு ஊர் ஆராதனை நடத்த போயிடுறாங்க, எவாஞ்சலிஸ்ட் மாதிரி. இப்ப ஏன் நீங்க போனீங்க? இல்ல, கர்த்தர் எங்களை ஆராதனை வீரராக மாத்திட்டாரு, எவாஞ்சலிஸ்டா மாத்திட்டாரு. எப்ப மாத்தினாரு? ஒரு கூட்டம் சேர்ந்த பிறகு மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் நடந்த பிறகு லாக்டவுன் வந்துட்டு இனி போறதுக்கு வழி இல்லைன்னா திருப்பி பாஸ்டா மாறிட்டாங்க. எப்படி அழைத்த அழைப்பு இப்படி மாறுமா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதோடைய அர்த்தம் தான், அவன் கண்கள் இருள் அடைந்தது, விஷன் போயிருச்சு, அழைத்த அழைப்பு போயிருச்சு. என்ன அழைப்புக்கு கர்த்தர் கூப்பிட்டாரோ அந்த அழைப்புல முடிவு பரியந்தம் ஓடி முக்கணும், அந்த விஷன் இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. இது ஆரம்பிக்கும் போதே தகராறு நிறைய பேருக்கு. இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே தகராறு தான். அதனுடைய விளைவு என்ன? போக 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 அந்த தரிசனம் விஷன் இல்லாததுனால கடைசியில பிளைண்ட் ஆயிடுது, இருள் அடைந்து போகிறது. ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ராங்கா இதுதான் என் விஷன். நான் அதனால்தான் ஊழியத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ பேருக்கு சொல்லுவேன். வாலிபர்கள் வரும்போது கேட்பாங்க, அண்ணே என் ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரி கூப்பிட்டு இருக்கிறாரு. எந்த மினிஸ்ட்ரி? இந்த மினிஸ்ட்ரி கூப்பிட்டு இருக்காரு. நான் சொல்லுவேன், அதுதான் உன் மினிஸ்ட்ரினா போய் இன்னும் 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வான்னு சொல்லுவேன். ஏன்? நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை கூட கன்ஃபார்ம் பண்ணலாம். நீ அதை பத்தி எத்தனை தடவை வேணா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆனா கலப்பையில கை வச்ச பிறகு ஒரு தடவை கூட உனக்கு அது மேல சந்தேகம் வரக்கூடாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ 10 தடவை கூட ஆண்டவர்கிட்ட கேட்டுக்க, ஆண்டவரே இதான் என் ஊழியமா, இதான் என் ஊழியமா. கர்த்தர் உனக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனா ஆரம்பிச்ச பிறகு உனக்கு சந்தேகமே வரக்கூடாது, இதுதான் என் ஊழியமானு. ஏன்னா ஊழியத்தின் பாதையில ஏற்ற இறக்கங்கள் வரும், தாழ்வுகள் வரும், இல்லாமை வரும், குறைவுகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் வரும்போது ஒரு சந்தேகமும் வரும். கர்த்தர் என்ன இதுக்கு தான் கூப்பிட்டாரா? கர்த்தர் என்ன அழைச்ச அழைப்பு இதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்பெல்லாம் உன்னை நிக்க வைக்க போறது எது தெரியுமா? கர்த்தர் கொடுத்த அந்த பிரதட்சணமான தரிசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் தான் உன்னை நிக்க வைக்கும். இதுதான் உன் ஊழியன், கர்த்தர் கூப்பிட்டாரு இல்ல, ஒரு வார்த்தை வசனம் கொடுத்தாரு இல்ல,
ஒரு தரிசனம் கொடுத்தாருல, அதுதான் உன்னை கடைசி வரைக்கும் நிக்க வைக்கும். இல்ல கண்கள் இருளடைந்து போகும். கண்கள் இருளடைஞ்சிருச்சு, வார்த்தை வராது, படிக்க முடியாது, அவ்வளவுதான். இன்னைக்கு அதான் வசன பஞ்ச காலம். ஏன்? ஏலியினுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. வசனம் சொல்லுது அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. முதலாவது ஏலிக்கு விஷன் போயிருச்சு. இன்னைக்கு உங்க விஷனை பத்திரமா பார்த்துக்கோங்க. உடனடியாக கேட்ராக் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது உங்களை பார்வையை மறைச்சிருக்குதோ அதை கிளீன் பண்ணி எடுக்கணும். இன்னைக்கு நிறைய கேட்ராக் ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க விஷனை வேற என்னவோ திரை மறைச்சிருச்சு, உலக ஆசீர்வாதங்கிற திரை மறைச்சிருச்சு. இதை விட இது சேஃப். எத்தனை வருஷம் தான் இவாஞ்சலிஸ்டா நாம ஊர் ஊரா சுத்துறது, ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு இடத்துல உட்காந்துட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம சேஃபா உட்கார பார்க்கிறோம். இதுதான் அடுத்த மிஸ்டேக். ஒரு ஊழியர் சொன்னாரு, ஊழியத்துக்கு வந்தா 2 வருஷத்துக்குள்ள செட்டில் ஆயிரணும், அதுதான் சரியான ஊழியம் அப்படின்னாரு. ஊழியத்தினுடைய அடிப்படையே அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? ஊழியம் என்பது இங்க செட்டில் ஆகிற இடம் இல்ல. இந்த பூமியே செட்டில் ஆகிற இடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது கூடாரம். ஊழியம் என்பது செட்டில் ஆகிற இடம் இல்லை. இது நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு போகிற இடம். செட்டில்மெண்ட்டுக்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம். நம்முடைய செட்டில்மெண்ட் அங்க இருக்கு. அவன் கிரியக்கத்தக்கதான பலன் அங்க இருக்கு. இங்க செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்போ ஏலியோடைய 2வது தப்பு என்னன்னு பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. ஆச்சரியங்க இந்த வசனத்தை படிச்ச போது. இது ரொம்ப கேஷுவலா இருக்கும். இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆக்சுவலா ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் நிறைய செய்ய சொன்னாரு. திரைச்சீலை செய்ய சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டி செய்ய சொன்னாரு, மேஜை செய்ய சொன்னாரு, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெண்கல தொட்டி எல்லாம் இருக்கு, எல்லாம் செய்ய சொன்னாரு. ஆனா ஒரு இடத்துல கூட நாக்காளி செய்ய சொல்ல மாட்டாரு. மேஜை செய்ய சொல்வாரு, நாக்காளி கிடையாது. ஒரு இடத்துல கூட நாக்காளி இருக்கவே இருக்க. நாக்காளியோ முக்காலியோ ஆசனம்னு ஒண்ணு இருக்காது. இந்த இடத்துல வசனம் சொல்லுது ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அப்போ ஆசாரியன் என்ன பண்ணணும்? எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆசாரியன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆசாரியன் என்ன செய்யக்கூடாதான்? உட்காரக்கூடாது, நிக்கணும். எங்க நிக்கணும்? ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிற நாளளவும் ஆசாரியன் நிற்க வேண்டும். அதான் உண்மை. ஏலி என்ன பண்ணிட்டாரு? சேர் போட்டு உட்கார்ந்துட்டாரு. அதுவும் எங்க உட்கார்ந்துட்டாரு? ஆலயத்தின் வாசல் நிலையண்டையில. ஒருத்தனும் உள்ள போக விடாம உட்காந்துட்டான். வாசல் நிலையிட்ட உட்கார்ந்துட்டான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் ஜனங்கள் பிரவேசிக்காதபடிக்கு தடையாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிக்கணும். எதுக்கு நிக்கணும்? வழிகாட்டுறதுக்கு நிக்கணும். நீங்க இப்ப கூட பார்த்திருப்பீங்க, நம்ம சர்ச்சில்லாம் வாசல்ல மூப்பர்கள் நிப்பாங்க. எதுக்காக நிக்கிறாங்கன்னா, வரவங்களை வரவேற்று உள்ளே அனுப்புறதுக்கு. உள்ள வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க, அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க, அங்க போய் உட்காருங்கன்னு சொல்றதுக்கு, அவங்களை வழிகாட்டுறதுக்கு நிப்பாங்க. ஆனா ஆசாரியன் என்ன பண்றாரா? வாசல்ல சேர் போட்டு உட்காந்துட்டாரு. அவர் நிக்க வேண்டியவர். வரவனை உள்ளுக்குள்ள அழைச்சு கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போய் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த வாசல்ல நிக்க வச்சு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற 12 அப்பனா என்ன, பொன் குத்து விளக்குனா என்ன, இதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியவன் தான் ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்ன? யாரும் உள்ள போக தடுக்கிறது. இன்னைக்கும் அநேக ஊழியங்கள் அந்த நிலைமையில தான் இருக்குது. எந்த நிலைமையில? ஒருத்தரையும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்தத்துக்குள்ளேயும் போக விடாம. அன்னைக்கு போக முடியாது, இன்னைக்கு போலாம். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திரைச்சீலை கிழிஞ்சாச்சு. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் வாசல்ட்டே நிக்கிறான். மீடியேட்டர், ஆண்டவர்கிட்ட போக விடாம தடுக்கிறவங்க. நான் சொல்லுவேன்,
இந்த விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இந்த சுயாதீன பிரமாணத்தினுடைய கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல, you don't have any mediators in New Testament church. இந்த நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேர வைப்பதற்கு உதவி செய்கிறவர்கள், சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா. ஒரு வெளியே இருக்கிறவனை உள்ளே கொண்டு வர வேலை ஒரு சுவிசேஷகனுடைய வேலை. கொண்டு வந்து விட்ட உடனே ஒரு அப்போஸ்தலர் உபதேசத்துல அவனை நடத்துறது மேய்ப்பனுடைய வேலை. அப்படி நடத்துகிறவனுக்கு ஆழமான சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறது ஒரு போதகனுடைய வேலை. அப்படி அவன் ஆழமான சத்தியங்களை கேட்டு தேவனோடு கூட கிட்டி நெருங்கி சேரும் போது பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை உரைத்து இன்னும் ஆண்டவரோடு கூட கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேர பண்ண வேண்டியது ஒரு தீர்க்கதரிசியோட வேலை. இந்த 5 பேரும் சேர்ந்து அவனை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தள்ளி உட்கார வைக்கணும். இதுக்கு தான் அந்த 5 பேர் வெளியே நிக்கிறாங்க. வாசல் நிக்கிறவங்களோட வேலை என்ன? உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு அவனை தேவனோட உட்கார வைக்க வேண்டியது வேலை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இவங்களே நடக்குது. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்டு சொல்றோம், நாங்க வாங்கி சொல்றோம். எதுவா இருந்தாலும் எங்கிட்ட வாங்க. தேவசித்தம் அறிய வேண்டுமா? எங்கிட்ட வாங்க. தீர்க்க தரிசனம் அறிய வேண்டுமா? எங்கிட்ட வாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசல நின்னுகிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு தேவசித்தத்தை கேட்டுக்கிட்டு குறி கேட்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறீங்க. இதான் நடக்குது. இன்னைக்கு வாசலண்டையில உட்கார்ந்து இருக்கிற ஏலிக்கள் அதிகம். தேவனோடு கூட நெருங்கி சேர விடாதபடிக்கு தங்கள் பக்கம் திருப்புகிறவர்கள். ஊழியனுடைய வேலை, ஊழியத்தினுடைய வேலை தேவன் பக்கம் ஜனங்களை திருப்புவது. ஊழியக்காரன் தாம் பக்கமா என்னைக்கு ஜனங்களை திருப்புறானோ, தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி, தனக்குன்னு ஒரு கிரௌட உருவாக்கி மாசம் அவங்களுக்கு தக்க வச்சு கொள்ளுகிற மாதிரி வாக்கு தத்துவம். நான் போதகர்களை சொல்லவில்லை, மேய்ப்பர்கள் அதை செய்யணும். ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு. நான் சொல்றது நிறைய பிரைவேட் ப்ராஃபட்ஸ், தனியார் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது ஊழியம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கிரௌட பிடிச்சு வச்சுக்கிறாங்க. கிரௌட பிடிச்சு வச்சுக்கிட்டு மாசம் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கலெக்ட் பண்றதுக்கான, நான் சொல்றேன், அவர்களா இவங்களுக்கு அனுப்புவது வேறு. நீங்க உங்களை ரிமைண்ட் பண்ணாதீங்க, என் ஊழியம் இருக்கு, நம்ம ஊழியம் இருக்கு, மறந்துடாதீங்க. நம்முடைய புக்கை அனுப்பி அந்த புக்கில் பேங்க் டீடைல்ஸ் போட்டு மறந்துடாதீங்க. தேவையே கிடையாது. உன்னுடைய தேவையை பரலோகம் சந்திக்கும். எப்படி வேணாலும் சந்திக்கும், யார் மூலம் வேணாலும் சந்திக்கும், எந்த காக்கா எப்படி வேணாலும் வரும். இன்னைக்கு நிலையண்டியில உட்காந்துக்கிட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டா, அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு ஆண்டவர்கிட்ட போக விடாம இவங்க பக்கமே திருப்பிக்கிற எத்தனையோ ஏலிக்கள். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், ஊழியர்கள் தேவை. எதற்கு? சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா. உங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க. ஒரு டீச்சர் உங்க பையனை உருவாக்குறாங்க, ஒரு மாஸ்டர் உருவாக்குறாரு. 6வது வரைக்கும் ஒரு மாஸ்டர், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரு மாஸ்டர், காலேஜுக்கு ஒரு மாஸ்டர். இவங்கெல்லாம் மாறி மாறி ஒரு செட்டப்பா இருந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி அவனை இன்ஜினியரோ டாக்டரோ ஆக்கி விட்டுறாங்க. இப்படி ஆக்க விடாம அந்த 6வது வரைக்கும் இருக்கிற 5வது வரைக்கும் டீச்சரே, நீ என்னனாலும் எப்படினாலும் எங்கிட்டே வா, நானே உனக்கு சொல்லித்தரேன், நீ ஏன் வெளியே போற, உனக்கு தான் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டா ஒத்துப்பீங்களா? 5வதுக்கு மேல போக விடாம வச்சுட்டா ஒத்துப்பீங்களா? இல்ல 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கும் போது அந்த 12வது படிக்கிற டீச்சர் மாஸ்டரோ, என் கூடயே இருங்க, நானே பாத்துக்கிறேன் உங்க ஃபியூச்சர்ல, எதா இருந்தாலும் எங்கிட்டே வாங்க, நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அப்படின்னா ஒத்துப்பீங்களா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அவன் கடைசியா அவனுடைய விஷனை அச்சீவ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கீழே இருக்கிறவங்க எல்லாம், அதுக்கு தான் அந்த 5 வகையான ஊழியம். அடுத்த ப்ராடக்ட் அனுப்பிட்டே இருக்கும், மேனுஃபேக்சர் பண்ணி. அவன் அப்படியே ஒரு ஊழியக்காரனாகி உலகம் ஃபுல்லா போனான். உலகம் எங்கும் ஊழியர்கள் பரம்பி இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் குடோன் மாதிரி. அதான் விளைவு. இன்னைக்கு என்னாச்சு? நிலையண்டையில உட்காந்துக்கிட்டாங்க, வாசல் நிலையண்டையில். ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர விடாதபடிக்கு சில ஊழியர்கள். அன்னைக்கு உள்ள ஊழியர்கள்லாம் பாருங்க, நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களை பாருங்க. அவங்க கிட்ட இருந்து கிளைகள் போய்கிட்டே இருக்கும், பிரான்சஸ் போயிட்டே இருக்கும். 100 ஊழியர்கள் 50 ஊழியர்கள் போயிருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து எத்தனை பெரிய ஊழியர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பிரான்ச் போக விட மாட்டோம். யாராவது போகிறனாலும் ஒத்துக்க மாட்டோம். யாராவது வந்து ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னா முதல்ல எங்கிட்ட பேசட்டும். உங்ககிட்ட பேசினது கர்த்தரே கிடையாது. ஏன் ஏலிகிட்ட பேசாம சாமுவேல்கிட்ட பேசலாமே, தப்பு கிடையாதே. இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் எதையும் குறை சொல்ல வேண்டும்னு சொல்லல. அவன் வழியில் அவனை விடுங்க. நீங்க ஏன் நிலத்தண்ணியில உட்காந்துக்கிட்டு உள்ள போக விடாம தடுக்கிறீங்க? ஏலியோட முடிவு என்ன தெரியுமா?
இப்படி உட்காந்து 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 டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தவர் கடைசியா என்ன ஆயிட்டார் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்துல படுத்து கொண்டு இருந்தான். நிக்க வேண்டியவன் உட்காந்தவன் படுத்துட்டான் தன்னுடைய ஸ்தானத்துல. ஊழியம் படுத்துருச்சு. சிலர் சொல்றாங்க நல்லா வந்த மினிஸ்ட்ரிங்க திடீர்னு அப்படியே படுத்துருச்சு. ஆமா, ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இந்த உலக பிரகாரமான எம்என்சி கம்பெனிகளுக்கு, அரசாங்கத்துக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கறவங்கள ஒருவேளை அந்த கவர்மெண்ட் கவனிக்காம கூட விட்டுரும். 58 வருஷம் 60 வருஷம் வேலையே பார்க்காம கூட ஓபி அடிச்சுட்டு ரிட்டையர் ஆனவங்க கூட இருக்கிறாங்க. சின்சியரா வேலை பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதுல தப்பு செஞ்சுட்டு அந்த தண்டனைக்கு மாட்டாம தப்பிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம பார்க்கறமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை, ஹெவன்லி கவர்மெண்ட், அது சொல்லாம கொல்லாம அழகா தூக்கும், அழகா படுக்க வைக்கும். எங்க படுக்க வச்சுச்சுன்னு உங்களுக்கே தெரியாது, படுத்திருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம்னு. அதெல்லாம் கரெக்டா ஆபரேஷன் ஆண்டவர் செய்வாரு. நிறைய பேருக்கு இன்னைக்கு இதான் பிரச்சனை. மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் ஓடிட்டு முடியும் போது அப்படியே மேல போயிடணும், அடுத்த கிளையை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பவுல் ஆரம்பிச்சாரு, பவுலுக்கு பையன் கிடையாது, பவுலுக்கு பேர பையன் கிடையாது, மெயினா பவுலுக்கு மருமகன் கிடையாது. ஆனா பவுல் ஆரம்பிச்ச மினிஸ்ட்ரி இன்னை வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு நமக்கு அப்புறம் நம்ம அப்படியே பார்த்து பார்த்து ஒப்படைச்சிட்டு போறோம். பையன்கிட்டையும் மருமகன்கிட்டையும் பேரங்கிட்டையும் கரெக்டா ஒப்படைச்சிட்டு போறோம். அடுத்த ஜெனரேஷன்ல மினிஸ்ட்ரி படுத்துருது பாத்தீங்களா? அவங்க ஜெனரேஷன்ல இருந்த மினிஸ்ட்ரி இவங்க ஜெனரேஷன்ல விஸ்தாரமாகல பாத்தீங்களா? இன்னைக்கு 1 மடங்கு இருந்தா அடுத்து 2 மடங்கு ஆயிருக்கணும் இல்ல? 2 மடங்கு இருந்தா அடுத்து எலிசா வரும்போது 4 மடங்கா மாறணும் இல்ல? ஏன் மாறல? 25,000 பேர் நடத்துற சபை அடுத்த ஜெனரேஷன்ல 8,000 மாறிடுச்சு, அடுத்த ஜெனரேஷன்ல 4,000 மாறும். ஏன் மாறுது? காரணம் என்ன? உண்மையிலே வளர்ச்சி தானே இருந்திருக்கணும், படுத்துருச்சு பாருங்களேன். அதாவது நம்ம சொல்லிக்கலாம், அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிடையாது, எங்க மினிஸ்ட்ரி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஓவராலா எல்லாருக்கும் தெரியும், போன ஜெனரேஷன்ல இருந்த அந்த ஊழியம் இப்ப இல்ல, அது படுத்துருச்சுங்க. ஏன்? ஏலி படுத்துட்டாரு. நீ யார் தெரியுமா? போன ஜெனரேஷன்ல எவனையும் உள்ள விடாம உட்காந்துட்டு இருந்தவன். யாரும் வந்துடக்கூடாது, நான் தான் பண்ணுவேன், நானும் எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல யாரும் கிடையாது, யாரா இருந்தாலும் என்ன பார்த்துட்டு தான் ஆண்டவரை பார்க்கணும் சொன்னவெல்லாம் அடுத்த ஜெனரேஷன்ல படுத்துருவான். மினிஸ்ட்ரி நம்ம சொத்து இல்ல. இந்த மினிஸ்ட்ரிக்கு நம்மளை அழைச்சது கர்த்தருடைய கிருபை. உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். அவ்வளவுதான் வசனம் சொல்லுது. இது என்னோடது அல்ல. இதை முடிச்ச உடனே அப்படியே அடுத்தவங்களுக்கு, அது யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னா கூட கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா பையன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே பையனை வளர்க்க கூடாது, மருமகன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே மருமகனை வளர்க்க கூடாது. கர்த்தர் யார்கிட்ட கொடுக்க சொல்றாரோ கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படியே மினிஸ்ட்ரிய யார் கைக்கும் போய் விடாம உங்க அடுத்த ஜெனரேஷன்ல அது படுத்துறோம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல என்ன ஆகும் தெரியுமா? இல்லாமல் போயிடும். ஏலியோட வம்சமே இல்ல பாருங்களேன், ஏலியோட வம்சமே காணாம போச்சு. அதுக்கப்புறம் சாமுவேல் வந்துட்டாரு, ஏலியோட கதை முடிஞ்சு. அதைத்தான் சொல்றேன், உன் மினிஸ்ட்ரி நல்லா நடக்கணும்னா, தலைமுறை தலைமுறையா இருக்கணும்னா, கர்த்தர் வரும் அளவும் இந்த ஊழியம் நடக்கணும்னா, முதல்ல உன் விஷன் கரெக்டா இருக்கணும். முதல்ல உனக்கு கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த வசனம் சரியாக இருக்கணும் ஊழியத்துக்கான. அடுத்தபடியா கர்த்தர்கிட்ட ஜனங்க போறதுக்காக தான் நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தான் நீங்க எல்லாம் வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கர்த்தர்கிட்ட போகணும்ன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ உன் பக்கம் ஜனங்களை திருப்புகிறவனாய் அல்ல, கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனாய் மாறணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய மிஸ்டேக் அங்கதான் இருக்குது.